ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும், மூத்தோர்களுக்கும் மற்றும் ஜோதிட பெரியோர்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இதுவரை ஜோதிடம் சார்ந்த பதிவுகள் சம்பந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பதிவுகள், அதாவது வாழ்வியல் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மற்றும் தற்போது மருத்துவ பதிவுகள் என்ற வரிசையில் பார்ப்போம். மனிதனுடைய வாழ்வில் திருமணத்துக்கு பின், திருமணத்திற்கு முன் என்று 2ஆக பிரிக்கப்படுகிறது மனிதனுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் முன்னால் இருக்கக்கூடிய 6 ராசி கட்டங்களில் இருக்கும் கிரகங்கள், அதனுடைய தசாபுத்தி காலங்கள் அனைத்தும் இயல்பான மனித வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. அப்படி ஏற்படுத்தினாலும் கூட அதற்கு சகோதரர், அம்மா, அப்பா, மாமா போன்ற உறவுகள் நமக்கு ஒரு வலுவான உறுதுணையாக இருந்து வருகிறது. திருமண வாழ்க்கை என்ற 7ஆம் இடத்தை கடந்து பயணிக்கும் காலம் வரும்பொழுது பலமான நெருக்கடிகள், சங்கடங்கள், நாம் எந்த விதத்தில் பிரச்சனை வருகிறது என்பதை தெரியாமலே வாழ வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை துணை தாய், தந்தை, பெரியோர்கள் பார்த்து நமக்காக வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து வைக்கிறார்களா, அல்லது அந்த திருமணத்தை வாழ்க்கையை நாமே தேர்ந்தெடுத்து கொள்கிறோமா? அப்படி தேர்ந்தெடுத்து கொள்ளும் பொழுது எந்த விதத்தில் நமக்கு நிகரான வயது, நம்மை விட அதிகமான வயது, நம்மை விட குறைவான வயது, வேற்று இனத்தை சார்ந்தவர், வேற்று மதத்தை சார்ந்தவர், வேற்று மாநிலத்தை சார்ந்தவர், வேற்று நாடுகளை சார்ந்தவர் என்பதை விதவிதமான திருமணங்களை இந்த 7ஆம் இடமும் 7ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட 3, 11 இந்த 3 ஸ்தானங்களும் வலுவாக அடையாளம் காட்டி வருகிறது என்பது சார்ந்த பதிவுகள், நிறைய பதிவுகளை பார்த்தோம். அடுத்து இனி தொடருவது மருத்துவம் என்ற ஒரு காரணிகளை கொண்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய பதிவு. இந்த பதிவு 6ஆம் இடம், அதாவது 2, 6, 10ஆம் இடங்கள் சம்பந்தப்பட்ட தகவல். இது ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறது என்பதை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு அருமையான பதிவு. இந்த பதிவு மனிதனுக்கு உடலில் எந்த பாகங்களுக்கு, எந்த ராசிகளுக்கு, எந்த நட்சத்திரங்களுக்கு, எந்த கிரகங்களுக்கு என்பது சார்ந்த அனைத்து தகவலையும் இனி வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம். இது ஒரு கிரகம் என்று பார்க்கும் பொழுது அந்த கிரகத்துக்கு சம்பந்தப்பட்ட காரகத்துவம் எதுவோ அது சம்பந்தப்பட்ட உறுப்புகளில் நோய்கள் உருவாகி மறைகிறது, அல்லது உருவாகி நீண்ட நாளைக்கு தொடர்கிறது, அல்லது உருவாகி வாழ்நாள் முழுவதுமே, அதாவது இறக்கும் நாள் வரையிலும் இருந்து விடுகிறது என்பது சார்ந்த தகவலை பார்க்கிறோம். அந்த வகையில் சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னமே எந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு நோய் எந்த நட்சத்திரங்களில் உருவாகிறது, அல்லது நோய் உருவாகும் நட்சத்திரம் அது நிவர்த்தியாக காலங்களும், மாதங்களும், வருடங்களும், நாள்களும், இப்படி தனிப்பட்ட முறையில், தனிப்பட்ட விதங்களில் நமக்கு அடையாளம் காட்டி சென்றிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அந்த வகையில் முன்னொரு காலத்தில், அதாவது அதிகம் தேவையில்லை, கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் வரையில் ஜோதிடத்தை செல்வம், செல்வாக்கு, கௌரவம், மரியாதை இந்த 4-5 காரணிகளை தாண்டி இந்த ஜோதிடத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதாவது ஒரு மனிதனுக்கு எப்போது எந்த நிகழ்வுகள் நடக்கும், அது சுகமா, சோகமா, வரவா, செலவா, நோயா, நலமா, நலமின்மையா போன்ற அனைத்தையும் கண்டு சொல்லியிருக்கிறார்கள். அதில் மருத்துவம் ஒரு அருமையான பகுதியாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜாதகனுக்கு நோய் எப்போது வருகிறது, அது எப்படி வருகிறது, அதை நிவர்த்தி செய்ய என்ன வழி என்பது போன்ற அனைத்து விஷயங்களையும் நவகிரகங்களை வைத்து முடிவு செய்திருந்தார்கள். ஆக ஜோதிடரும் மருத்துவரும் ஒரு காலகட்டத்தில் ஒருவராகவே பயணித்து கொண்டிருந்த காலம் அது. காலப்போக்கில் ஜோதிடத்தை நம்ப வைத்த அளவுக்கு மருத்துவத்தை
நம்ப வைக்க முடியவில்லை. மருத்துவத்தை நம்ப வைத்த அளவுக்கு ஜோதிடத்தை நம்ப வைக்க முடியவில்லை. ஆக மருத்துவம் என்பது தனியாக பிரிந்தது. காலப்போக்கில் ஜோதிடர்கள் பணம், பொருளாதாரம், கௌரவம், மரியாதை, செல்வாக்கு, வெற்றி, கோடீஸ்வர யோகம், குபேர யோகம் என்பதை சார்ந்து பயணிக்க ஆரம்பித்தார்கள். மருத்துவ ஜோதிடம் சார்ந்த தகவலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிட்டு வெளியேறி வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் அறிவியல் என்ற மேற்கத்திய நாகரிகம் கலந்த மருத்துவம் உள்ளே வந்தது. அந்த மருத்துவம் உள்ளே வந்த பிறகு அந்த மருத்துவத்துக்கு நிகரான வைத்தியத்தை, மருத்துவ முறைகளை நம் ஜோதிடர்கள் சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நமக்கு அறிமுகப்படுத்தி சென்று இருந்து இருக்கிறார்கள். இது உத்தராயண காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் என்று, தை முதல் ஆடி மாதம் வரை ஏற்படக்கூடிய நோய்கள் என்று ஒன்றை பிரித்திருக்கிறார்கள். அல்லது அடுத்து ஆடி முதல் தை வரை என்று சொல்லக்கூடிய தட்சநாயன காலத்தில் ஏற்படும் நோய்கள் சம்பந்தப்பட்ட நோய்களினுடைய தன்மைகளை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். உத்தராயண காலத்தில் நவகிரகங்கள் உத்தராயண காலம் என்று சொல்லும்பொழுது வெப்பம் மிகுந்த காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காலங்களில் ஏற்படக்கூடிய நோய்கள் எவ்வாறு இருக்கும் என்பது சார்ந்த தகவலையும், அதற்கு எவ்வாறு அதற்கான நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கான நாட்டு மருந்துகளையும் சித்த மருந்துகளையும் சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இதை அடையாளப்படுத்தி நமக்காக கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆக மருத்துவம் ஜோதிடம் ஒன்றுக்கொன்று இணை பிரியாமல் இருந்த காலம் போய் தற்போது மருத்துவம் வேறு பாதையில் பயணிக்க ஆரம்பித்து அந்த மருத்துவம் மனிதனை ஒரு நோயிலிருந்து விலக்கி இன்னொரு நோயை உருவாக்கும் தன்மை கொண்ட மருத்துவமாக போனதில்தான் காலக்கொடுமையாக அமைத்துவிட்டது. அந்த வகையில் உத்தராயண காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் வெப்பம் சார்ந்த நோய்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் நுரையீரல் சம்பந்தப்பட்டது மற்றும் வயிறு சம்பந்தப்பட்டது அனைத்து விஷயங்களையும் இது அடையாளம் காட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களையும் இது அடையாளம் காட்டுகிறது. அதற்கடுத்து தட்சநாயனம் என்று பார்க்கும் பொழுது முழுமையாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், அதே சமயத்தில் சுவாச குழாய் சம்பந்தப்பட்ட நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் தட்சநாயன காலம் அடையாளம் காட்டியிருக்கிறது. இது ஒவ்வொரு கிரகத்தையும் ஒவ்வொரு நோய்க்கான அறிகுறியை அடையாளம் காட்டுவதற்குரிய தன்மையை அடையாளப்படுத்தி நமக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார். அதாவது வெப்பத்தினால் உருவாகக்கூடிய நோய்கள் என்று பார்க்கும் பொழுது அது சூரியன் செவ்வாயால் மட்டும் வரக்கூடியது என்பதை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது வெப்ப கிரகம் பித்தத்தை அடையாளம் காட்டக்கூடிய கிரகம். அதற்கு அடுத்து சுக்கிரன், சந்திரன் நீர் சம்பந்தப்பட்ட நோய்களை அடையாளம் காட்டக்கூடியதாக இருந்திருக்கிறது. அடுத்து புதன், சனி அப்படியே நரம்பியல் சம்பந்தப்பட்டது, மூட்டு வலி சம்பந்தப்பட்டது, வாதம் சம்பந்தப்பட்ட வலிகளை உணர்த்தும் நோய்களாக அமர்ந்திருக்கிறது. குரு கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை அடையாளப்படுத்தியிருக்கிறது. கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடையாளப்படுத்தியிருக்கிறது. ராகு கேதுகள் அலர்ச்சி சம்பந்தப்பட்டது. ராகுவால் உருவாக்கப்படும் நோய்கள் தெளிவாக வெளியில் தெரியும். கேதுவால் உருவாக்கப்படக்கூடிய நோய்கள் எதுவும் வெளியில் தெரியாது. இப்படிப்பட்ட அமைப்புகளோடு ஒவ்வொரு கிரகமும் வாதம், பித்தம், கபம் என்று ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அடையாளப்படுத்தியிருக்கிறது. வாதம் என்று வரும்பொழுது உடலில் ஏற்படக்கூடிய நரம்பினுடைய பாதிப்பு, இரத்த ஓட்டத்தில் உள்ள பிராண வாயுவினுடைய தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய அடைப்புகள், அதாவது இரத்த ஓட்டத்தினுடைய தடைபடும் மின்சார நிலையை அடையாளப்படுத்தி காட்டக்கூடிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் வாதம் சம்பந்தப்பட்டது. இது சனியும் புதனும் அதிக பங்கெடுத்துக்கிறது. பித்தம் என்று பார்க்கும் பொழுது சூரியனும் செவ்வாயும் தன்னுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய அல்லது உடலில் உள்ள வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கத்தை அடையாளம் காட்டக்கூடிய தன்மையோடு அமைந்திருக்கிறது. அதே சமயத்தில் சந்திரன் என்று பார்க்கும் பொழுது உடலில் உள்ள சந்திரனும் சுக்கிரனும் உடலில் உள்ள சுரப்பிகள் அனைத்தும் அட்ரினல், தைராய்டு, பிட்யூட்டரி உள்பட அனைத்து சுரப்பிகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. அதில் இந்த 3 சுரப்பிகளினுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் விந்து பையிலிருந்து, கண்ணீர் பையிலிருந்து, சிறுநீர் பையிலிருந்து, கர்ப்பப்பையிலிருந்து, கணையம் முதல் உமிழ்நீர் வரை ஒவ்வொரு மூட்டுக்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய அல்லது சுரப்பு நீர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் இந்த சந்திரனும் சுக்கிரனுமே அடையாளம் காட்டியிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல்
இரத்தத்தில் இருக்கக்கூடிய பிராணவாயு என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய தன்மையை அதிகப்படுத்தியோ அல்லது குறைத்தோ உருவாகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும் பொழுது அது அதிகமாக புதன் பங்கெடுத்துக் கொள்கிறது. அதாவது நரம்பியல் சம்பந்தப்பட்ட விஷயமும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சம்பந்தப்பட்ட அளவையும் அடையாளப்படுத்தி பார்க்கும் பொழுது இந்த விதமான நோய்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் சூரியனாக இருக்கும் பட்சத்தில் பித்தம் சம்பந்தப்பட்டது, அதாவது உடலில் வெப்பநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய கொப்பளங்கள், கட்டிகள் மற்றும் காய்ச்சல் சம்பந்தப்பட்ட நோய்களை அடையாளம் காட்டுகிறது. செவ்வாய் இரத்தத்தினுடைய வெப்பம் அதிகரிக்கும் பொழுது காய்ச்சல் சம்பந்தப்பட்டது மற்றும் கொப்பளங்கள் சம்பந்தப்பட்டது மறுபடியும் தொற்று நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செவ்வாய் அடையாளம் காட்டுகிறது. சந்திரன் என்று பார்க்கும் பொழுது சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவு, அதே சமயத்தில் உடலில் உள்ள சொறுப்பைகளினுடைய தன்மை ஏற்ற இறங்க உருவாகக்கூடிய தன்மை அடையாளம் காட்டுகிறது. புதன் நரம்பியல் சம்பந்தப்பட்டது, வாதம் சம்பந்தப்பட்டதை அடையாளம் காட்டுகிறது. அடுத்து குரு என்று பார்க்கும் பொழுது இது கொழுப்பு சார்ந்த விஷயங்கள், அதே சமயத்தில் பக்கவாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே சமயத்தில் இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடைகள், அதாவது இரத்த குழாயினுடைய உட்பக்கம் கொழுப்பு படியும் பொழுது அது இரத்த ஓட்டத்தினை ஒன்று மெதுவாக செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது, அல்லது இரத்த அழுத்தம் எதையும் வேகமாக செயல்படும் பொழுது அது பீரிட்டு வேகமாக செல்லக்கூடிய சூழ்நிலையை இந்த இரத்த குழாயினுடைய உட்பகுதியில் இருக்கும் கொழுப்பு படிவும் இந்த பாதிப்பை தருகிறது. அதே சமயத்தில் இந்த கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட கொழுப்புகளை அடையாளம் காட்டக்கூடிய குரு என்பதால் இவர் இயல்பாக யாருடைய கட்டுப்பாட்டிற்கும் யாருடைய அனுமதியும் எதிர்பார்க்காத செயல்படக்கூடிய மூளை, நுரையீரல் மற்றும் இதயம் மற்றும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட செயல்களை குருவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்கிறது. இது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டது, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் அழகற்ற நிலைமை, இதை அனைத்தையும் சுக்கிரனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அடுத்து ராகு வெளியில் தெரியக்கூடிய அனைத்து அலர்ஜிகளையும், அதே சமயத்தில் நம்மை கடந்து செல்லக்கூடிய மனிதர்களுக்கு இது நோய் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அனைத்து நோய்களையும் இது அடையாளம் காட்டுகிறது. கேது என்று பார்க்கும் பொழுது வெளியில் தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே இருந்து மனிதனை அவஸ்தையை அதிகப்படுத்தி இயல்பாக நடமாடக்கூடிய அல்லது செயல்படக்கூடிய தன்மையை குறைக்கக்கூடிய நிலையை இந்த கேது அடையாளம் காட்டுகிறது. இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய சூழ்நிலையை அல்லது தன்னுடைய கிரக சஞ்சாரத்தில் ஒரு கிரகத்தினுடைய தொடர்பு, இன்னொரு கிரகத்தினுடைய பார்வை, மற்றும் ஒரு கிரகத்தினுடைய சேர்க்கை, இது உத்தராயண காலம், தட்சணாயன காலம், மழைக்காலம், கோடைக்காலம், குளிர்காலம், இளவேனில், இப்படி போன்ற பருவ காலங்களில் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் மூலமாக பருவ காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய விதமாக நோய்களை தருகின்ற கிரகங்கள், இப்படி எண்ணற்ற விதங்களையும் கிரகங்களே முடிவு செய்கிறது என்பது சார்ந்த பதிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பதிவுகளை தர காத்திருக்கிறேன். அதுவரை என்னோடு பயணியுங்கள். அதே சமயத்தில் நான் தரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் என்னுடைய நடைமுறை அனுபவத்தில் நேரடியாக பார்த்த பதிவுகளை தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேனே ஒழிய எந்த ஒரு தகவலும் அடுத்தவர்கள் சொன்னதை வைத்துக்கொண்டு அல்லது நடைமுறையில் பார்க்காமல் என்னுடைய குருமார்கள் சொன்னார்கள், என்னுடைய ஆசிரியர்கள் சொன்னார்கள் என்பது சார்ந்த தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்துவதில்லை. ஏனென்று கேட்டால் நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவிற்கும் உங்களுக்கு சான்றாக அல்லது சாட்சியாக ஒரு ஜாதகத்தை போட்டு இந்த காலகட்டத்தில் இந்த நோய் வந்திருக்கிறது, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த நோயை உற்பத்தி தந்த தசாபுத்தியினுடைய கிரகங்கள், தசாபுத்தியை நடத்தும் கிரகங்கள் எவை என்பது சார்ந்த அனைத்து தகவலையும் கொடுத்து வருகிறேன், கொடுக்க இருக்கிறேன் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். மற்றும் இதில் நான் சொல்லக்கூடிய அல்லது நான் தரக்கூடிய காணொளிகள் அனைத்தையும் உங்களால் இயன்றவரை அடுத்தவர்களுக்கு பகிருங்கள். ஏனென்று கேட்டால் இந்த பதிவுகள் உங்களுக்காக தருகிறேன். அதே சமயத்தில் இந்த பதிவுகள் மற்றவர்களுக்கு தேவைப்படலாம் அல்லது காத்து கொண்டிருக்கலாம் அல்லது இந்த பதிவை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கலாம் என்பது சார்ந்த தகவலை கருத்தில் கொண்டு பகிருங்கள். மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜார்த்தினம்.
தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் முருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.